அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்பை பற்றிய சிந்தனை. கடவுளை தேடி மனிதன் செல்லவில்லை, கடவுள் மனிதனை தேடி வந்தார். இதுதான் கிறிஸ்து பிறப்பின் அடையாளம். அந்த கிறிஸ்து பிறப்பு கூறும் செய்தி என்ன? கிறிஸ்து பிறப்பு என்பது என்னை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட நாளை குறிக்கும் சொல் அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளையும் குறிக்கும் சொல். நான் கிறிஸ்து பிறப்பை மாற்றத்தின் நாளாக கருதுகிறேன். இயேசுடைய பிறப்பு தான் கிமு கிபி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற ஒரு வரலாற்று நிகழ்வை கொண்டு வந்தார். அதை போன்று விவிலியத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் இயேசுடைய பிறப்பிற்கு முன்பு, இயேசுடைய பிறப்பிற்கு பின்பு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று பார்க்கிறோம். இதுபோன்றே நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளையும் மாற்றத்தின் நாளாக கருத வேண்டும். நல்லதை நோக்கிய மாற்றம். இந்த நொடியிலிருந்து அடுத்த நொடிக்கு நாம் வாழுகின்ற பொழுதே மாறிக்கொள்வது. நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பான மனிதராக இயங்குவது. நேற்று கற்றுக்கொண்டதை விட இன்று சிறப்பாக கற்றுக்கொண்டு செயல்படுவது. ஆக ஒன்றிலிருந்து இன்னொன்று வித்தியாசமாக புதுப்பிறப்படைந்தவர்களாக நம் மாற்றத்தின் அடையாளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த மாற்றம் எப்படி நிகழும்? இந்த மாற்றம் நிகழ்வதற்கு அடிப்படையாக தேவைப்படுகின்ற வார்த்தை அன்பு. அன்பு என்ற ஒற்றை சொல் மூலம் மட்டுமே மாற்றங்கள் எளிதாக, உண்மையாக, நேர்மையாக நிகழும். நீங்கள் சில நாட்களுக்கு முன்பாக வெளியான அருட்சகோதரி ராணி மரியா அவர்களை பற்றிய ஆவணப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ராணி மரியாவோடு வாழ்ந்த அருட்சகோதரிகள் அவருடைய வாழ்வியல் பிடிக்காமல் அவர்களை பற்றிய செய்தியை அவர்களுடைய தலைமை சகோதரிக்கு கொடுத்திருப்பார்கள். ஆகவே தலைமை சகோதரி என்ன செய்கிறார்கள்? வந்து இவர்கள் வாழுகின்ற இல்லத்திலே வைத்து எல்லா அருட்சகோதரிகளையும் சந்திக்கின்றார்கள். அப்பொழுது அந்த தலைமை சகோதரியிடம் இல்லத்தில் வாழ்கின்ற ஒரு சகோதரி தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கின்றார். அதுவும் குறிப்பாக ராணி மரியா அவர்களை அதிகமாக வெறுத்த ஒரு சகோதரி என்று சொல்லலாம். ஆனால் என்ன சொல்லுகின்றார் என்று பாருங்கள். அருட்சகோதரி ராணி மரியா இந்த இல்லத்தில் வந்த நாள் முதல் இந்த கான்வென்ட்ல ஒழுங்கா தங்குனதில்லை. நாங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எந்திரிச்சு கடப்பார மண்வெட்டி எடுத்துக்கிட்டு ஆதிவாசிகள் இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. அங்க அந்த மக்களோடு சேர்ந்து கிணறு வெட்டுற பணி மற்றும் அந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை செய்து கொடுப்பதுதான் அவர்களுடைய வாழ்வாகவே இருந்தது. இதற்காக பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள நேர்ந்தது. அதாவது அங்க இருக்கின்ற லோக்கல் வசதி படைத்த மனிதர்களாக இருக்கலாம், அல்லது நில உரிமையாளர்களாக இருக்கலாம். இந்த மக்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த மனிதர்கள், இவர்களுடைய சொத்துக்களை வேட்டையாடிய மனிதர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களிடம் மோத வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. அங்கேயும் துணிந்து நிற்பதை பார்க்கின்றோம். இப்படியாக பிரச்சனைகளை அவர்கள் அதிகமாக எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இதனால் எங்களுக்கு ஒரு விதத்தில் பயமாக இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் எங்களுக்கு வைத்திருக்கின்ற உணவை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றார்கள். நாங்கள் உணவின்றியும் இருக்கின்றோம். ஆக ஒரு விதத்திலே ஒரு பயம், வாழ்வை பற்றிய ஒரு பயம். இன்னொரு புறத்திலே எங்களுக்கான உணவு இல்லை. ஆக இப்படி ஒரு வாழ்வை, அதாவது இது ஒரு கான்வென்ட் லைஃப் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன சொல்றாங்க? அதனால நான் இவங்களை விட்டு விலகி போகணும், இவங்களுடைய எண்ணங்களுக்குள்ள நான் நிலைத்து நிற்கக்கூடாது, இவங்க மேல எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு நான் போக வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் தான் ஒன்றை புரிந்து கொண்டேன். என்னுடைய வாழ்வில் அதுதான் மாற்றத்தை கொண்டு வந்தது. யார் அன்பால் நிறைந்திருக்கிறார்களோ அவர்கள் கடவுளுக்குள் நிறைந்திருக்கிறார்கள். அதனால் கடவுள் அவர்கள் நிறைந்திருக்கிறார். அதாவது யார் அன்பால் நிறைந்திருக்கிறார்களோ, ஒருவருக்குள் அன்பு நிறைந்திருக்கிறது என்றால் அந்த அன்பு நிறைந்திருக்கிற இடத்தில் கடவுள் நிறைந்திருக்கிறார். கடவுள் நிறைந்திருக்கின்ற அந்த இடத்தில் அன்பு நிலைத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே அவர் சொன்னது யாரை என்றால் ராணி மரியா என்றால் அவர்களுடைய உள்ளமும் மனமும் உடலும் எல்லாம் அன்பால் நிறைந்திருந்ததால் தான் அவர்களால் அந்த மக்களுக்கு தேவையான அந்த பணிகளை செய்ய முடிந்தது.
காரணம், இவர்கள் செய்கின்ற செயல்களினால் இவர்களுக்கு கிடைப்பது ஒரு சில மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் தன்னை பற்றி கவலைப்படவில்லை, தன்னை உயிரை பற்றி கவலைப்படவில்லை. துணிந்து செய்தார்கள், அன்பை வெளிப்படுத்தினார்கள். ஆக உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், யார் அதிகமாக கடவுளை உணர்ந்திருக்கிறார் என்றால் ராணி மரியா மட்டும்தான் என்று அந்த சகோதரி சொல்லி முடிக்கின்றார். ஆக நான் அவர்கள் செய்த செயலை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கலாம். அவர்கள் அந்த தொடங்கிய ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வு எனக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் கடவுள் விரும்பிய வாழ்வை வாழ்ந்தது ராணி மரியா என்று சொல்கிறார். அப்படி என்றால் கடவுள் நம்மிடம் விரும்புவது என்ன? கிறிஸ்து பிறப்பு செய்தி நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? அன்புக்குரியவர்களே, அடுத்தவர் மீது காட்டும் அக்கறை தான் நாம் கிறிஸ்துவை உள்வாங்குவதற்கான அடையாளம். பல கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்றோம். விளக்குகள், மின் விளக்குகள், இன்னும் புதிய ஆடைகள், உணவுப் பொருட்கள், சுற்றுலா பயணங்கள், திரைப்படங்கள் என்று பல என்டர்டெயின்மெண்ட் நிகழ்வாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருந்தாலும் உண்மையிலேயே இந்த கிறிஸ்து பிறப்பு அர்த்தமுள்ளதாக நமக்கு இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த கிறிஸ்துவை பிறக்கின்ற அந்த பாலகனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை பண்புகள் சில தேவைப்படுகிறது. அந்த அடிப்படை பண்பு என்னவென்று பார்க்கின்ற பொழுது, முதலில் தாழ்ச்சி, இரண்டாவது தன்னை உயர்த்துவதை விட பிறரை உயர்த்தி பார்த்து மகிழ்தல். இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது, கடவுள் மனித வடிவம் எடுத்து வந்ததும் தன்னிலையை உயர்த்த அல்ல, மாறாக நம்மை உயர்த்த என்ற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படுகிறது. கடவுள் தன்னை உயர்த்த வேண்டும் என்றால் அவர் மேலிருந்தே செய்திருக்கலாம். ஆனால் மனித உருவெடுத்து இங்கே வந்தது தன்னை உயர்த்த அல்ல, மாறாக நம்மை உயர்த்துவதற்காக. இதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது சக் ஃப்ரீனி CHUCKFEENEY என்ற ஒரு அயர்லாந்து மற்றும் அமெரிக்கா சார்ந்த ஒரு தொழிலதிபர் நினைவுக்கு வருகின்றார். இவரிடம் தொடக்க காலத்திலே பல கோடி சொத்துக்களும் பணமும் இருந்தது. ஆனால் அதே வேளையிலே இவரிடம் ஒரு கொள்கை இருந்தது. அந்த கொள்கை என்னவென்றால், நான் வாழும் போதே பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், நான் இறந்த பிறகு அல்ல. ஆக தான் வாழ்ந்த பொழுதே மருத்துவ தேவைகள், படிப்பு சார்ந்த இதர விஷயங்கள், இவைகளுக்கெல்லாம் உதவுவதற்கு முன்வந்தது மட்டுமல்ல, அதற்கான இயக்கங்களை பல நாடுகளில் அவர் செய்து வந்தார். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்வை பார்த்தோம் என்றால், அவர் நினைத்திருந்தால் பல கோடி மதிப்புள்ள ரோலக்ஸ் வாட்சை வாங்கி கட்டியிருக்கலாம். ஆனால் அவர் தன்னுடைய கைகளில் கட்டியிருந்தது $10 மதிப்புள்ள ஒரு வாட்ச். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய ரூபாவுக்கு 1000 ரூபாய். அதுபோல் தங்கியிருந்த வீடு, அவர் நினைத்திருந்தால் இன்று பல கட்டியிருக்கின்றது போல் மாட மாளிகை கட்டியிருக்கிறார். ஆனால் அவர் கட்டியிருந்தது, வாழ்ந்தது ஒரு வாடகை வீடு. அதுபோன்று மற்ற இடங்களுக்கு பயணிக்க வேண்டும் என்றால் சொந்தமாக அவர் கேரவன் வைத்திருக்கலாம், அல்லது ஹெலிகாப்டர் வைத்திருக்கலாம், ஃப்ளைட் வைத்திருக்கலாம். ஆனால் மக்கள் பயணம் செய்கின்ற சாதாரண வாகனங்களில் பயணப்பட்டார். தனக்கென்று காரோ அது எந்த ஒரு வாகனம் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. பொது மக்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்களை தனக்கு பயன்படுத்தி கொண்டார். அதுபோன்று தான் இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த குழந்தைகள் வாழ்வதாக இருக்கலாம், இல்லைங்க முதியோர்கள் வாழுகின்ற அந்த ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளை படிக்க வைக்கின்ற இடங்களாக இருக்கலாம். அங்கே செல்லுகின்ற பொழுது தன்னை அடையாளப்படுத்தும் விதமாக அவர் செல்வதில்லை. அங்கே போகின்ற ஒரு கெஸ்ட், ஒரு அந்த மக்களை பார்க்குற ஒரு சாதாரண மனிதரை போன்றுதான் ஒரு செல்லுவது வழக்கம். இப்படி தன்னை முன்னிலைப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு தன்னுடைய தேவைகளை செய்து அதன் மூலம் மகிழ்ச்சி கண்டார். எதையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லுகின்ற பொழுது தன்னையே முழுமையாக கரைப்பது, தன்னையே முழுமையாக இழப்பது, தன்னிலை இழந்து மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பது. இதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். என்னிடம் இருக்கின்றவற்றை வைத்து நான் வாழ்ந்தால் போதும் என்று எண்ணுகின்றோமா, அல்லது தேவையில் இருப்பவர்களுக்கு உடனிருந்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றவர்களாக கிறிஸ்துவை போன்று நம்மை மாற்றுவதற்கு முற்படுகின்றோமா? என்றால் கிறிஸ்து மாற்றத்தை கொண்டு வருகின்றார். கடவுள் மனிதனானார். எதற்காக? நாம் வாழ்வு வருவதற்காக.
ஆக மனிதனாக இருக்கின்ற நாம் பிறர் வாழ்வு பெறுவதற்காக எதை செய்கின்றோம்? சிந்திப்போம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா எங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரவும், உண்மையான கிறிஸ்து பிறப்பினுடைய அடையாளம் என்ன என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் நாங்கள் வாழவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தரவும், நீர் எங்களை தேடி வந்தீர் என்ற ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் எங்களுக்குள் கொண்டு நிறைவாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.